ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போறேன் அப்படின்னா, ரூட்டர் மணி ஏர்னிங் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, இதில் மணி ஏர்ன் பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த ரூட்டர் மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும்தான், இதில் வர எந்த ஒரு இன்கமுமே கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரூட்டர் மணி ஏர்னிங் ஆப்போட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரூட்டர் அப்படி ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கணும் பாருங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நம்மள சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டே இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து கூட இதில் வந்து சைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து நான் வந்து சைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து கூகுள் சிம்பிள் போட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்து அப்படின்னா நம்மளோட ஃபோனில் உள்ள ஜிமெயில் எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நான் என்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் எல்லாம் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணது பார்த்தி அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து நமக்கு சைன் அப் ஆகிடும். சைன் அப் ஆனதும் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சைன் அப் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் ஆகிட்டு, சைன் அப் ஆனது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெரிஃபைங்கில் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இப்போ சைன் அப் ஆகிட்டு, சைன் அப் பண்ணது பாருங்கள், இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைன் அப் பண்ணதுமே இதில் வந்து டெய்லி ஸ்பின் அண்ட் வின் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து சைன் அப் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் நம்மளால் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணுவோம். அந்த காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. புரியுதா? அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து காயின்ஸ்லாம் நிறைய வந்து ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சு தான் அந்த காயின்ஸ் வந்து நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ, எவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டாக வந்து நம்மளால் மணியாக கன்வெர்ட் பண்ணி ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே சமயம் இதில் வந்து எப்படின்னா அந்த மணியை வந்து ரீடீம் தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் முதல்ல இந்த ஆப்பில் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணி ரீடீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹோம் பேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, லாஸ்ட்டில் ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து லாஸ்ட்டில் ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த காயின் சென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல தான். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த காயின் சென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. என்னென்னா இந்த வாட்ச் ரீல்ஸ். ஸோ ரீல்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நம்ம காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா 70 காயின்ஸ் போட்டுருக்கா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான். அதுக்கப்புறமா வாட்ச் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் 4 மினிட்ஸ். ஸோ 4 மினிட்ஸ் பாருங்கள், அதுக்கு வந்து 75 காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து வாட்ச் வீடியோஸ் ஃபார் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு 60 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நிறைய வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா சில ஆப்பு வால்பேப்பரில் வந்து டவுன்லோட் பண்ணால் அதுக்கெலாம் வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் அண்ட் வின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பின் அண்ட் வின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி அது மூலமாக நம்மளால் வந்து காயின்ஸ் சென்ட் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஸ்ட்ரிக்ஸ், அதாவது டெய்லி வந்து ஸ்ட்ரிக்ஸ் அடிப்படையில் இந்த ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து காயின்ஸ் சென்ட் பண்ணுறோம்ல, அந்த காயின்ஸ்லாம் வந்து அந்த டாப்லேயே பார்த்திங்க அப்படின்னா 570 காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது நம்ம ஏர்ன் பண்ணுற கார்ட்ஸ்லாம் இந்த டாப்பில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து வேலை பேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை கிளிக் பண்ணி காட்டுறாங்க. ஸோ கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு வேலை பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த காயின்ஸ் சென்ட் பண்ணோம்ல அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து காட்டுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் பண்ண சார் இவங்க வந்து ஒரு 200 காயின்ஸ் வந்து கொடுத்துறதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஸ்டிக்ஸ் ரிவார்டுன்னு சொல்லிட்டு 50 காயின்ஸ் போட்டுருவாங்க. அப்புறம் டாஸ்க்கு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு 200 காயின்ஸு, ஸ்பின் வீல் மூலமாக ஒரு 45 காயின்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஏர்ன் பண்ண அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து காட்டுது. நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ அது மூலமாக நான் ஏர்ன் பண்ண காயின்ஸாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகி காட்டுது. ஸோ இப்படி வந்து நம்மளால் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் வந்து இந்த வேல் பேஜில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின் அண்ட் வின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பின் வீல் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது அந்த ஸ்பின் வீலில் உள்ள அந்த ஆரோ மார்க் வந்து எந்த நம்பரில் பண்ணிக்குதோ அந்த காயின்ஸ், அந்த ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பின் அண்ட் வின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின் அண்ட் வின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணோம். ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஸ்பின் ஆகுது பார்த்தீங்களா, ஸ்பின் ஆகி ஒரு நம்பரில் போய் நிற்கும். ஸோ 25 காயின்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை பேஜில் ஆட் ஆகுங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலை பேஜில் வந்து ஆட் ஆயிரும்.
ஸோ அடுத்து வந்து டெய்லி ஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கலெக்ட் காயின்ஸ் கொடுத்ததும் ஒரு ஆடு வந்து ஷோ ஆகும். அந்த ஆடு ஷோ முடித்ததும் அது வந்து நம்மளோட வேலை பேஜ் வந்து ஆகும். அதுக்கப்புறமா டெய்லி ஸ்ட்ரிக்ஸ் கம்ப்ளீட்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, 25 காயின்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஆடு ஷோ ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆடு ஷோ ஆக முடிச்சது நமக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கிடைக்கும். இதில் வந்து ஒவ்வொருக்கும் நிறைய ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி ஆட்ஸ் ஷோ ஆனால் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் அந்த காயின்ஸ் வந்து நம்மளோட வெலர் பேஜில் வந்து ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா, 595 காயின்ஸ்னு. முன்னாடி 570 காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே 570 காயின்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ஸ் பார்த்ததும் நமக்கு வந்து இந்த மாதிரி 595 காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஆனால் அநியாயத்துக்கு வந்து ஆட்ஸ் ஆகுது. எதை கிளிக் பண்ணாலுமே நம்ம வந்து ஆட்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட நான் வந்து வேலை பேஜ் பார்க்கும்போது அது கூட வந்து ஆட்ஸ் ஆச்சு. அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் வந்து இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்ட்டு. மற்றபடி இதில் வந்து நம்ம எது கிளிக் பண்ணாலும் வந்து இதில் வந்து ஆட்ஸ் ஆகுது. முதல்ல இந்த மாதிரி ஸ்பின் அண்ட் வின் மூலமாக நம்மளால் வந்து ஸ்பின் வில் மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு வந்து கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஸ்ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். டெய்லி இந்த ஆப் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ஸ் மாதிரி டெய்லி வந்து குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஆட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணுற காயின்ஸ்லாம் வந்து இந்த டாப்ல வந்து ஆட் ஆச்சு. அதே மாதிரி வாட்ச் 3 ரீல்ஸ்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒவ்வொரு என்னன்னா நான் வந்து சீமோ டாஸ்க் இது வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக காட்டும். ஸோ இந்த மாதிரி சீமோ டாஸ்க் கொடுத்ததும் அந்த ஃபுல் டாஸ்க்ல வந்து ஷோ இருப்பாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஹோம் பேஜில் பார்த்துருப்பீங்களா நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை பார்க்க வாட்ச் 3 ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70 காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது நீங்கள் வந்து இதில் இருக்க பார்த்தீங்களா வாட்ச் இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் ஒரு 4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 75 காயின்ஸ் கிடைக்கும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 90 காயின்ஸு. அப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 75 காயின்ஸு. இந்த மாதிரிலாம் வந்து காயின்ஸ் கிடைக்குன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நிறைய ரீல்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்ச் 12 ரீல்ஸ் பார்த்தா அதாவது 12 ரீல்ஸ் பார்த்தா 190 காயின்ஸ் கிடைக்கும் மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் வால்பேப்பர் அப்புறம் வந்து 100 காயின்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா ஒரு சில ஆப் கேம்ஸில் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இதில் வந்து வால்பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணால் அதுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது இவங்க கொடுக்க அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டேன்னா அந்த காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தத்தில் டாஸ்க். இந்த மாதிரி டாஸ்க் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொத்தத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. மொத்தமாக வந்து இவ்வளோ கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் பார்க்குறதும் ரீல்ஸ் பார்க்குறதும் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சேர்த்து வச்சுட்டோம். ஓகே, இது வந்து எப்படி ரீடீம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா இந்த பேஜ்லேயே. இது வந்து எல்லாமே வந்து இந்த கடைசி பேஜில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் தான் போயிட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணால் அந்த காயின்ஸ் ஈக்குவலான அமௌண்ட் வந்து ஈக்குவலான அந்த வேல்யூவை வந்து நம்மளால் வந்து ரீடீம் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுலேயுமே வந்து ஸ்க்ராட்ச் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க அந்த ரிவார்ட்ஸ்லேயுமே. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டுனா ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலமாக அந்த கார்டில் வந்து என்ன காயின்ஸ் இருக்கோ ரிவார்ட்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மூலமாக அவங்களால வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து காயின்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு அது வந்து எப்படி ரீடீம் பண்ணலாம்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலாக உங்களால் வந்து அமௌண்ட்டாக வந்து உங்களால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியாதுன்னு வந்து இவங்களே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து அந்த விட்ரா பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணி அந்த காயின்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து உங்களால் வந்து விட்ராப்பாக பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி போய் ரீடீம் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து ரீடீம் தான் பண்ணிக்கலாமே தவிர்த்து அது வந்து உங்களால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து ரீடீம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் ப்ளே ஸ்டோர் மூலமாக உங்களை ப்ளே ஸ்டோர்லேருந்து அமௌண்ட்டு ரீடீம் பண்ணிப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து மாற்றி அந்த அமௌண்ட் மூலமாக ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் அந்த சேர்க்க அந்த அமௌண்ட் மூலமாக உங்களால் வந்து புக்ஸோ இல்லை கேம்ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஒரு சில கேம்ஸு புக்ஸில் வந்து அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி காயின்ஸ்லாம் எண்ணி அந்த காயின்ஸை மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த ப்ளே ஸ்டோரில் ருபீஸாக வந்து உங்களால் வந்து ரீடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீடீம் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதான் வந்து அந்த வேலட்டில் வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி 10 ரூபா 20 அந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா நீங்கள் ரீடீம் பண்ணுறதுக்கு 1000 காயின்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 25 ரூபா ரீடீம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3000 காயின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. 50 ரூபா ரீடீம் பண்ணால் 6000 காயின்ஸ் வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் 100 ரூபா ரீடீம் பண்ணுறதுக்கு 12000 காயின்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட்ஸாக கூட நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நீங்கள் வந்து 100 டைமண்ட்ஸ்க்கு 1000 காயின்ஸ் வந்து வேணும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அமேசானில் வந்து கிஃப்ட் வவுச்சராக கூட நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 10 ரூபா ரெடீம் பண்ணுறதுக்காக அமேசான் வந்து 10 ரூபா ரெடீம் பண்ணால் அதுக்கு வந்து 1250 காயின்ஸ் வேணும்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ரெடீம் தான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிஃப்ட் வவுச்சராகவோ இல்லை ப்ளே ஸ்டோரில் வந்து அமௌண்ட்டாகவோ இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் வந்து டைமண்ட்ஸாகவோ வந்து உங்களால் வந்து ஜஸ்ட்டு அந்த காயின்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து ரெடீம் தான் பண்ணிக்கலாமே தவிர்த்து இது வந்து உங்களால் கேஷாக வந்து விட்ரா பண்ணிக்க முடியாதுன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் சேன் பண்ணி அதை நீங்கள் இப்படி தான் வந்து ரெடீம் தான் பண்ணிக்கலாம். கேம்ஸ்க்கோ இல்லை அந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ரெடீம் தான் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது வந்து எப்படி அந்த காயின்ஸ் சேன் பண்ணலாங்கிறதையும் பார்த்துட்டோம். அது எப்படி ரெடீம் பண்ணலாங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களால் ரெடீம் பண்ணி லைவ்ல வந்து காட்ட முடியும். ஆனால் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகுது. அதாவது வந்து இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி காயின்ஸ்லாம் ஏன் காட்ட முடியும். ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருங்கிறதுக்காக இந்த ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ரிவ்யூ வீடியோவாக ஓவராலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதை வச்சுட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமாங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ரிவ்யூ வீடியோ மூலமாக உங்களுக்கு வர ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோட கன்க்ளூஷனாக நான் வந்து என்னோட ரிவ்யூ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்னா இந்த ஆப்லேருந்து அநியாயத்துக்கு வந்து ஆட் ஷோ ஆகுது. ரொம்ப ஆட் ஷோ ஆகுது. அதே சமயம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காயின் சேன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் இதில் வந்து நீங்கள் நம்மளால் வந்து மணியை வந்து விட்ரா பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுக்கல. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணணும், ஜஸ்ட்டு நிறைய வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து கேமில் அதிகமாக இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி விஷயத்தில் அதிக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேணும்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சும்மா வீடியோ பார்க்குறது பதிலாக இந்த மாதிரி வீடியோ பார்த்து வேணும் ஜஸ்ட்டு காயின்ஸ் எல்லாம் என்ன அதை நீங்கள் வந்து ரீடீம் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து அந்த மாதிரி ரீடீம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்களுக்கு வேணால் இந்த ஆப் வந்து யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறத தவிர்த்து மணியின் பண்ணணும்னு நினச்சி வரவங்களுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதில் மணியை விட்ரா பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ வந்து மணி ஏர்ன் பண்ண நினச்சிட்டு வரவங்களுக்கு இந்த ஆப் வந்து சூட் ஆகுது வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட்டு சும்மா கேமில் வந்து இங்கே ரீடீம் பண்ணணும், கிஃப்ட் வச்சு எடுத்துக்கணும், சும்மா வீடியோ பார்க்க அதிக இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குன்னா இந்த ஆப் வந்து யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்கிறத தவிர்த்து மற்றபடி இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஏன்னா வந்து நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ண நினச்சி தான் வந்து வருவாங்க. வேணா உங்களுக்கு வந்து யாருக்காவது டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இதை யூஸ் பண்ணாத உங்களோட விருப்பம் தான். இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வேறு எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசு வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது ஆப்போட ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வந்து அந்த மணி நீங்கள் அப்போட ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.